காலத்துலலாம் பொண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு போடுற நகை சாமான் சட்டை சீதனம் அதுதான் கொடுப்பாங்க. இது எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. கல்யாண நகையில் செய்கிறது தான். குழந்தை பார்த்தா செய்வாங்க, வயசுக்கு வந்தால் செய்வாங்க. இது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது இப்போ சொத்துல பாதி கேட்குறாங்க பொம்பளை பசங்களும். ஏன்னா கவர்மெண்ட்டும் அந்த சட்டம் தான் கொண்டு வந்திருக்கு. கொடுக்கலாம் பொம்பளை பசங்களுக்கு, நான் கொடுக்க வேணாம்லாம் சொல்லக்கூடாது. பெத்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்குமே உரிமை உண்டு. ஆனால் சொத்துல பங்கு இருக்கிற மாதிரி கடன்லையும் பங்கு இருக்குல்ல. ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் கடன் அடைக்கணும், பொம்பளை பிள்ளை கடன் அடைக்கக்கூடாது. அவங்க வந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டா அவங்க மாமியார் மாமனார் என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்கன்னு சொல்லு. அப்போ சொத்துல மட்டும் மாமியார் மாமனாருக்கு பங்கு இருக்குது, கடன்ல பங்கு இல்லையா? அப்படிலாம் செய்யாதீங்க. இப்போ அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் ஏற்றுக்கிற மாதிரி நீங்களும் அந்த கடன் சுமைத்துலேருந்து கொஞ்சமாவது ஏற்றுக்கங்க. அதுக்கு வாயாடாதீங்க. நாங்கள் எதுக்கு கடன் அடைக்கணும், நீ எதுக்கு கடன் அடைக்கணும், சொத்துக்கு மட்டும் பங்குக்கு வாரீங்கல்ல, எங்கள் அம்மா சொத்து எங்கள் அப்பா சொத்து எங்களுக்கு உரிமை இருக்குன்னு கடன்லையும் பங்கு எடுத்துக்கிறது.